காலாவதியான தேன் 4 வயது சிறுவன் உயிருக்கு போராடிய தருணம். சிவகங்கை அரசு மருத்துவர்கள் காப்பாற்றிய சவாலான வெற்றி கதை. சாதாரணமாக வீட்டில் இருந்ததே காரணமாக ஒரு 4 வயது சிறுவன் உயிருக்கும் உயிர்ப்புக்கும் மத்தியில் போராடிய பயங்கரமான தருணம். அதை மீறி மீண்டும் சிரிப்புடன் நடக்க வைத்த சிவகங்கை அரசு மருத்துவர்களின் அர்ப்பணிப்பு. இதுதான் இந்த கதையின் மையம். சிவகங்கை ரோஸ் நகரைச் சேர்ந்த முத்துலட்சுமியின் 4 வயது மகன் நிதின் பாலசேகர். நவம்பர் 25 இரவு சிறுவனுக்கு வயிற்று வலி. வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த பழைய தேனை பெற்றோர் கொடுத்துள்ளனர். அதுவே அடுத்த சில மணி நேரங்களில் அவர்களின் வாழ்க்கையையே தலைகீழாக்கியது. அதிகாலை 3:30 மணி. நிதின் திடீரென சுய நினைவை இழந்து கடுமையாக மூச்சு திணறல் ஆரம்பித்தது. அடுத்த நொடியில் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சுருண்டு விழுந்தார். உடனடியாக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபோது அதிர்ச்சி. காலாவதியான தேனில் இருந்த தீவிர நச்சுத்தன்மை காரணமாக சிறுவனின் இரத்த ஓட்டம் பாதிப்பு, சுவாச குழாய் செயலிழப்பு, சுய நினைவு குறைவு. பொதுவாக இது பட்டிலினம் பாய்சனிங் எனப்படும் மிக ஆபத்தான பாதிப்பு. இதற்கு வழங்கப்படும் உயிர்காப்பு மருந்து பட்டிலினியம் ஆன்டிடாக்சின். இந்தியாவில் இது இருப்பு இல்லை. அப்போதுதான் மருத்துவர்களுக்கு உண்மையான சவால் தொடங்கியது. அந்த நொடியில் நிதின் உயிரை காப்பாற்ற வெண்டிலேட்டர் உதவி, சுவாச குழாய் நுழைப்பு, இரத்த ஓட்டத்தை நிலைநிறுத்தும் ஆதரவு, மாற்று தீவிர சிகிச்சை நுட்பங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டது. முழு 7 நாட்கள் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் செவிலியர்கள் நித்திரை மறந்து சிகிச்சை. மெல்ல மெல்ல நிதின் கண் திறந்தான். மூச்சு சரியாக துவங்கியது. சுய நினைவு திரும்பியது. இன்று அவன் நடக்கிறான், பேசுகிறான், சிரிக்கிறான். சிகிச்சை அளித்த மருத்துவர் பாலசுப்ரமணியம் கூறுகையில், குழந்தைகளுக்கு ஒருபோதும் காலாவதியான தேன், டின் உணவு, பேக் உணவு கொடுக்கக்கூடாது. சிறிதளவு சந்தேகம் இருந்தாலும் அந்த உணவை தவிர்க்க வேண்டும். நிதின் நலமாக இருப்பது எங்களுக்கே பெரிய மகிழ்ச்சி. நிதின் தாயார் முத்துலட்சுமி கூறுகையில், என் குழந்தையை காப்பாற்றியது அரசு மருத்துவர்கள்தான். அவர்களுக்கு என் வாழ்நாள் நன்றிகள். இந்த மருத்துவமனை இல்லாமல் என் மகன் இன்று எப்படி இருந்திருப்பான் என சிந்திக்கவே பயமாக இருக்கிறது என்றார். டீன், உயிருக்கு ஆபத்தான நிலையில் வந்த குழந்தையை காப்பாற்றியது எங்கள் டீம் செய்த மிகவும் கௌரவமான சாதனை என்றார். இது போன்ற உண்மை கதைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் வேர்ல்டு ஏர் 24/7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க.